மகரம் மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை முழுக்க சந்திராசிரமம் கண்டிப்பாக. இந்த வாரத்தின் நடுப்பகுதியில் வியாழன் வெள்ளியில் சந்திராசிரமம் ஏற்படுகிறது. அதாவது வியாழக்கிழமை காலையில் 11:16 16/1/2025 வியாழக்கிழமை காலையில் 11:16 இருந்து 18/1 சனிக்கிழமை 18/1 ஜனவரி மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 9:28 வரைக்கும் வியாழன் வெள்ளி சனி அப்படிங்கிற ஒரு முழுமையான 3 நாட்கள், கிட்டத்தட்ட 2.5 நாட்கள் கணக்கு வரும். 2.5 நாட்களுக்கு வியாழன் வெள்ளி சனிக்கிழமை சந்திராஷ்டமம். அதே நேரத்தில் சந்திரன் 8ல் மறைந்திருக்கிறார். சந்திரன் 8ல் மறைந்திருக்கின்றவர் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரனுடைய பார்வையிலே இருப்பார். சனியுடைய பார்வையில் இருந்தாலும் பெரிய சந்திராஷ்டம கோளாறுகள் எதுவும் இருக்காதுங்க. ஆனால் சந்திராஷ்டமம் இருக்கும்போது மனசு கொஞ்சம் பதற்றமாக இருக்குன்றதுனால வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த 3 நாட்களும் நீங்கள் எந்த விதமான முடிவையும் எடுக்காமல் ஒருத்தர் அறிமுகம் ஆகிறார்னு வச்சுக்கோங்க. இந்த ஒன்று மட்டும், இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் இந்த வாரத்தில் வச்சுக்கோங்க. இந்த வாரத்தில் அறிமுகம் ஆகக்கூடிய ஒருவர் இந்த வியாழன் வெள்ளி சனியில் புதிய நட்புகள் புதிய உறவுகள் புதிய நட்புகள் தான். புதுசாக யாராவது அறிமுகமானாங்கன்னா பின்னால் அவங்க கொஞ்சம் உங்களுக்கு தொல்லைகளை கொடுக்கக்கூடியவங்களா வருவாங்க. ஏன்னா சனி பார்த்த சந்திரனோடு கூட அங்கே சுக்கரனுடைய பார்வை இருந்தாலும் கூட தேவிரை சந்திரனாக இருக்கின்ற காரணத்தினால ஏதாவது இப்போது அறிமுகம் ஆகக்கூடிய உறவு பின்னால் தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய உறவுகளாக மாறும். அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி பெரிய தொந்தரவுகள் எதுவும் கண்டிப்பாக இந்த வாரத்தில் இருக்காது. வாரத்தின் ஆரம்பத்தில் 6ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் இப்படித்தான் சந்திரன் டிராவல் பண்ணுறாரு. 6ஆம் இடத்துல அவர் இருக்கும் பொழுது கடன் நோய் போன்ற அமைப்புகளை விலக்கி வைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே பெரிய அளவில் இந்த வியாழன் வெள்ளி சனி ஆகின்ற 3 நாட்களில் மட்டும் முடிவுகள் எடுக்கிறத அப்படியே கொஞ்சம் தவிர்த்து விட்டு யாரையும் கொஞ்சம் அறிமுகப்படுத்துறத கூட ஒரு 2 நாள் தள்ளி அடுத்த வாரம் பார்த்துக்கலாப்பான்னு சொல்லிட்டு எதையும் தள்ளி வைக்க வேண்டிய வாரமாக அமைந்திருக்கிறது இந்த 13ஆம் தேதி முதல் 19ஆம் தேதியிலான வாரம். கும்பராசிக்காரர்களுக்கு வாரத்தின் கடைசியில் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நைட்டிலிருந்து ஆரம்பம். சனிக்கிழமை நைட்டிலிருந்து திங்கக்கிழமை வரைக்கும் போகும். சனிக்கிழமை 18/1/2025 சனிக்கிழமை இரவு 9:28. அப்போ சனிக்கிழமை வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை காலையில் ராத்திரி 10:03 வரைக்குமே அப்படியே சந்திராஷ்டமம் வருகிறது. ஆகவே ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆகிய 21/1 வரைக்கும் வார கடைசியில் சந்திராஷ்டமம் வருது. அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஆகிய 3 நாட்களும் ஒரு மாதிரியான மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. வர்ற மார்ச் மாதத்திலிருந்தே உங்களுக்கு அஷ்டமச்சனி ஜென்மச்சனியை விலகக்கூடியது என்கின்ற அமைப்பை அடிக்கடி சொல்லிக்கிட்டு வர்றேன். இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவர் 5ஆம் இடம் 6ஆம் இடம் 7ஆம் இடம் போன்ற இடங்களில் வர்றாரு. 6, 7 என்கின்ற ஒரு 4 நாட்கள் நல்ல விதமான பலன்களையே தருவார். சந்திராஷ்டமம் வாரத்தின் இறுதியில் சனிக்கிழமை தான் வருகின்றதுனால அதை பற்றி ஒன்றும் பெரிய அளவில் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம். திங்கள் செவ்வாய்க்கிழமைகள் பணவரவு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. இதுவரைக்கும் கடன்காரருக்கு அப்படியே தள்ளி தள்ளி போய்கிட்டு இருந்த ஒரு சால்ஜாப்பு சொல்லிக்கிட்டு இருந்த நிலைமையெல்லாம் மாறி கடனை கட்டக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. குழந்தைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் தூர இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன செய்தோ ஏது செய்தோ என்கின்ற மாதிரியான சிந்தனைகள் இருந்தவங்க எல்லாருக்குமே அங்கிருந்து வரக்கூடிய நல்ல தகவல்கள் வரும். இங்கிருந்து வெளிநாடு வெளிமாநிலம் போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு அதற்கான வசதிகள் வாய்ப்புகள் அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போதையும் உண்டு. தொழில் நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும். ஜென்மச்சனி முடிய போறதுனால மனசுல இருக்கின்ற மன அழுத்தங்கள் விலகும். பிரேக்கப் ஆகி போன காதலன் போன்றவர்கள்லாம் திரும்ப ஒன்று சேரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆகவே கும்பராசிக்கு வேதனைகள் தீரக்கூடிய முதன்மை நல்ல ஆரம்ப வாரமாக அமைந்திருக்கிறது. இந்த ஜனவரி 13ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதியிலான தை பிறக்க போகின்ற நல்ல வாரம் இந்த வாரம். நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு 4, 5, 6, 7ஆம் இடங்களில் சந்திரன் இருக்கிறார். இந்த வாரத்தில் நடுப்பகுதியில் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை நினைக்கிறேன். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை போல சந்திரமங்கல யோகம் என்கின்ற 5ஆம் இடத்தில் அவர் வலுவாக இருக்கக்கூடிய நல்ல அமைப்புகள். ஆக வாரத்தின் 2 நாட்கள் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்கு. ஆகவே மீனராசிக்காரர்களுக்கு சங்கடங்கள் எதுவும் இல்லாமல் சாதகங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வாரத்தில் கண்டிப்பாக உண்டு. கணவன் மனைவி உறவு கடைசி வார கடைசியில் நல்லா இருக்கும். இது வரைக்கும் ஒருவருக்கு ஒருவர் அப்படியே முறைச்சிக்கிட்டு இருந்த நிலைமை அல்லது கணவனுக்கு நல்லா இல்லை
பொருளாதார பிரச்சனைகள், கணவனுக்கு வேலை சரியில்லை, கணவனுடைய போக்கு சரியில்லை, மனைவியுடைய அமைப்புகள், மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை, மனைவிக்கு வேலை அமைப்புகள் சரியில்லை என்பது மாதிரியான குழப்பங்களில் இருந்து வந்து கொண்டிருந்த அப்படியே மீனராசிக்காரர்களுக்கு அவைகள் தீரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்க போவது, சுக்கிரனுடைய பார்வையில், சனியுடைய பார்வையில் அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறதுன்றது மிகப்பெரிய யோக அமைப்பு. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த 2 நாளும், இந்த வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 2 நாளுமே உங்களுக்கு கொஞ்சம் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. யாராவது ஒரு எதிர்ப்புகள் தெரிவித்தவர்கள் நம்மளை தான் கண்டிஸ்டியாக நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, இதாச்சு அதாச்சுன்னு சொல்லவங்க ஜெயிக்கவே முடியாது என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரையுமே ஈஸியாக சுலபமாக அவர்களை வழிக்கு கொண்டு வரக்கூடிய அமைப்புகள், ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது. வாகன பிராப்தி சிலருக்கு உண்டு. தை மாதத்திலேயே இந்த மாதத்திலேயே புதுசாக ஒரு வண்டி எடுத்துருவோம் என்கின்ற எண்ணங்களும் அதை எண்ணங்களை அப்படியே நல்ல விதமாக செயல்படுத்தக்கூடிய தன்மைகளும் இருக்கும். ஆகவே அப்படியே மீனராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் எதையும் சுலபமாக சமாளிக்கக்கூடிய வகையில் வயதிற்கு ஏற்றாற் போல நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய அமைப்பு. சில விதமான புதிய ஒரு எக்ஸ்பெரிமெண்டலை நீங்கள் பரிசோதித்து பார்த்து அதன் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. சில சோதனை முயற்சிகளை நீங்கள் செய்து பார்த்து அந்த சோதனை முயற்சிகள் சக்சஸ் ஆகக்கூடிய நல்ல வாரமாக அமைஞ்சிருக்குதுங்க. இந்த ஜனவரி 13ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதியிலான அருமையான யோக நல்ல வாரம்.